ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரி ஒரு பக்கம் குழப்பத்திலே உட்காந்துருக்காங்க. வெளியில் நின்று எதையோ யோசிச்சுட்டே இருந்தவங்க திடீர்னு ஐயராத்து மாமி பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க அவங்க தாலியை வச்சு ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டாங்க. இவன் என்னடா தாலி மாதிரின்னு சொன்னால், ஆனால் இங்கே ஒரிஜினல் தாலியே தொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு குழப்பம் கொந்தளிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மண்டையிலே வச்சுக்கிட்டு காவேரிகிட்ட கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து பார்த்தா இன்னும் குழப்பம் அதிகமாகிடுச்சிங்க. உடனே விஜய்கிட்ட போய் கேட்கலான்ட்டு விஜய்கிட்ட போய் கேட்க அவர் 1-2 பிட்டா போடுறாரு. ஐயோ 400 பிட்டு நங்கூரமாக போட்டு அட்டன் டைமில் அடிக்கிறாரு. எப்பட்றா போய் சொல்லி புழுகனி மூட்டையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு விடுங்க. இங்கே குழப்பினதில்ல. இவங்க ஒரு பக்கம் ஏஞ்சி எனக்கு வேலை இருக்கும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம காவேரி இருக்காங்களே, அதாவது அவங்க கொண்டு வந்த செயின், நம்ம விஜய் கொடுத்த செயினை நர்மதாவுக்கு போட்டு விட்டு ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அத்தை இருந்துட்டு இங்கே நடி வேலைன்னு சொல்கிறாங்க. உள்ளே போனோடனே அவங்க அம்மா ஊருப்பிட்ட கேள்வி கேட்குறாங்க. சாரதான் பேரை வச்சுட்டு சரசரமாக கேள்வி கேட்குறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க நிற்க வச்சு 2.5 பவுன் வரும் போலே உன்ட்ட இது காசுன்னு கேட்க, நான் சேவிங்ஸ் வச்சுருந்தேம்மா, நான் தான் வேலைக்கு போனேன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்புகிற மாதிரியா இருக்குது. நம்பினா தான் சோறுன்றாங்க, வேறு வழி இல்லையே. அதனால நம்பிடுவோன்னு மொத்த குடும்பமும் நம்பிட்டாங்க. இதை டைவெர்ட் பண்ணி விட்றாங்க நம்ம கங்கா. அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிற டைமில் நம்ம காவேரி ஒரு பக்கம் குவாக்குன்னு வாந்தி எடுக்கிறாங்க. அது மட்டுமா நாளைய ப்ரொமோ ஷூட்டில் போட்டு காமிச்சானுங்க பாருங்க. ஐயோ இவங்க வாமிட் எடுக்கிறது இப்போ கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு குட்டி விஜய் வரப்போறாருன்னு தெரியுது நல்லா. இதுக்கு என்ன ரியாக்ஷன் வரப்போதோ தெரியலையே. ஊரில் உள்ள மொத்த பிரச்சனையும் என் தலையில் தாண்டா வந்து விடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். ஐயோ கோபால் வச்சு செஞ்சுருவாங்களே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க அத்தை போயிட்டு, நான் இப்போ அந்த பையன்கிட்ட பேசிட்டு தான் வரேன், அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கான், சேர்ந்து வாழ்றேன்னு சொல்கிறான், நீ விடே சாரதான் சொல்லிட்டு நான் என்ன பிடிச்சி வச்சுட்டா இருக்கேன், போகிறதுனா போட்டோம், எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏமா நீ டைலாக மாற்ற மாட்டியாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்